மூன்றாவது வந்த சோதனையை பாருங்கள். உமக்கு தருவேன். இதை தருவேன் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 8வது வசனத்தில் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். இன்னைக்கு நிறைய பொல்லாங்கன் இப்படிதான் மக்களை எண்ணிக்கொண்டு வைத்திருக்கிறான். அவன் மட்டும் என் காலில் விழட்டும், நான் அவனுக்கு உதவி செய்யறேன். அவன் மட்டும் என் காலில் விழட்டும், என்கிட்ட வரட்டும்னா. இன்னைக்கு நிறைய இந்த சோதனை நம்ம தாண்ட வேண்டியது இருக்குது. இது நம்முடைய எதிர்காலத்தில் உள்ள காரியங்கள். இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர்ல உறுதியா இருக்கிறோம், ஆனா முடிவு வருது நிலைநிற்கணுமே. அப்போ சில நேரங்களிலே பொல்லாங்கன் நயவஞ்சகமாக உலக ஆசைகளை காட்டி, உலக சிற்றின்பங்களை காட்டி, உலக மேன்மைகளை காட்டி நம்மை அவனோடு கூட இழுப்பதற்கு அவன் முயற்சி பண்ணலாம். ஆண்டவர் விசேஷமான காரியங்களை நமக்கு தரக்கூடியவர். பொல்லாங்கனோ உலக ஆசீர்வாதங்களை நமக்கு தரக்கூடியவன். இதை வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட சாத்தானவன் பல்வேறு வகையான ஊழியர்களின் மூலமாகவும் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் நம்ம அடையாளம் காணணும். எப்படி காணுவது? எந்த ஒரு கூட்டத்திலே நாங்கள் கூடுகிற, நாங்கள் கூட்டுகிற, நாங்கள் நடத்துகிற எங்களுடைய கூட்டத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுடைய வியாபாரம் தலைக்கும், உங்களுடைய வியாதி சுகமாகும், உங்களுடைய வருமானம் பெருகும், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிட்டும், இந்த உலக வாழ்க்கையில் எது இல்லை என்று நினைக்கிறீர்களோ அது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் உண்டு. வீடு இல்லையா, வீடு உண்டு என்று எப்படி இந்த சாத்தானானவன், பிசாசானவன், நீ என்னை பணிந்து கொண்டால் என்று அவன் சொல்வதை போல, எங்கள் கூட்டத்திற்கு வந்தால் என்று எங்கெங்கெல்லாம் அறைகூவல் விடப்படுகிறதோ அவைகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பாலே போ சாத்தானே என்று உதற வேண்டிய காலம் இது. ஏன்னா நாம் ஆண்டவரோடு நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்த விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். மாவட்டத்திற்கு ஒரு ஊழியர்கள் அங்கெங்கே கூடாரத்தை போட்டுக்கொண்டு தாங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு நேராக ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று சொல்லி, எல்லா ஊர்களிலும் அருமையான ஆலயம் இருக்கிறது. ஆலயத்திற்கு மக்கள் செல்வதில்லையே, ஆலயத்தில் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு செல்வதில்லையே. எனக்கு ஒரு அருமையான நபரை தெரியும். அவர் சொன்னார், நான் எங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கெல்லாம் நான் போகிறதில்லை, ஆனால் அந்த ஊழியக்காரர் நடத்துகிற கூட்டத்துக்கு மட்டும் ஒழுங்கா போயிடுவேன். நயவஞ்சகமாக பொல்லாங்கன் இப்பொழுது சிக்க வைத்திருக்கிறான். நீங்கள் அடிபணிந்தால், அதான் முக்கியம், அடிபணிந்தால் இவைகளை உங்களுக்கு தருவேன். நிறைய வியாபாரிகள் எனக்கு பழக்கம் உண்டு. நிறைய வியாபாரிகள் ஒரு சில ஊழியர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவங்களை விடுவிக்க முடியல. கிறிஸ்துவோடு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியல அவங்களால. அங்க போனாதான் இப்படியெல்லாம் தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே பணிந்து கொள்வேன். இதுதான் இருக்கிற இடங்களில் நீங்க முழங்கால ஊன்றுங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் எனக்கு தொடர்பு கொள்வார்கள். ஐயா, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே சொல்லிடுவேன், உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க ஜெபமெல்லாம் நிரந்தரம் கிடையாது. டெம்பரவரி, ஒரு சேரிடன் மாத்திரையை காய்ச்சலுக்காக போடுவதை போலதான். உங்க முழங்கால்களை போட்டு இயேசுவேன்னு கூப்பிடு. உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய தொடர்பை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க நேரம் எங்ககிட்ட வாங்க, உங்க பணத்தை எங்ககிட்ட தாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். இருக்கின்ற இடங்களிலேயே நீங்கள் முழங்கால ஊனுங்க. உங்க ஊர்ல இருக்கிற ஆலயத்திற்கு போங்க, தேவனோடு சஞ்சரிங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நமக்கு பிரதிபலனை தரக்கூடியவர். ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமான காரியங்களை தரக்கூடியவர். ஆண்டவரை நோக்கி நம்ம முழங்கால் போட்டாலே போதும். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி எதிராய் வரக்கூடியவைகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா
வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவருக்கே ஆராதனை என்றால் அவரையே நம்புகிற வாழ்க்கை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரையே ஆராதித்தார்கள். ஆராதனை என்று சொல்ல உடனே வேகமாக இசைக்கருவிகளை மீட்டு கூப்பாடு போடுகிறது ஆராதனை அல்ல. ஆண்டவரை முழுமையாக நம்பி வாழுகிற வாழ்க்கை. எவ்வளவு நிர்பந்தமான நிலை வந்தாலும் இயேசு போதும், இயேசு போதும் என்கிற ஒரு உரிமையோடு செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவரிலே நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள் ஆவியானவரை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தினுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்கள் பெருகிவிட்டது. எனவேதான் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் நாம் நம்மை காக்கப்பட வேண்டும் என்றால் வேத வசனத்திலே உறுதியாயிருந்து வேத வசனத்தின் மூலமாய் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.